பெருமானுடைய நீங்கள் வாழ்க்கை எங்க திரும்பினாலும் அதிசயமாக நிற்கும். அப்படி ஒரு மனிதர், எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர், மனித சமூகத்துக்கு ஒரு ஆசானாக வந்து மனிதர்களை திருத்தி, கையில் ஒரு கைத்தடி இல்லை, பக்கத்தில் ஜெயில் இல்லை. அதாவது விபச்சாரம் செஞ்சா இந்த தண்டனைன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க நினைச்சிடக்கூடாது விபச்சாரம் செஞ்சவங்களை அப்படியே கேமரா போட்டு பார்த்து பிடிச்சிட்டு வந்தாங்க. வல்லாஹி ஹதீஸ் வழியாக நீங்க பார்க்க மாட்டீங்க. விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண் ஓடி வருகிறாள், விபச்சாரம் செஞ்ச ஒரு சஹாபி ஓடி வருகிறாள், மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்தாங்க. ஹதீஸில் எங்கேயும் நீங்க பார்க்க மாட்டீங்க. மாயிஸ் உங்களோட செஞ்ச பொம்பளை எங்க, அவங்களையும் கொல்லணும், காணல. ஜுஹைனா குலத்து பெண் வந்தாங்க, எங்க உங்களோட செஞ்ச ஆம்பளை எங்க, காணல. பெருமானார் வந்து பதறிக்கொண்டு மேலாடை இல்லாமல் வாருங்க. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க. போங்கப்பாண்டாங்க, இங்கிருந்து போங்க, நீங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், போங்கன்றாங்க. அவர் பதறி போகிறார். பெருமானார் 4 தடவைகள் தலையை திருப்புறார்கள். இங்க திருப்புறாங்க, இப்படி திருப்புறாங்க, இப்படி 4 தடவைகள் புகாரில் வருகிறது. 4 தடவைகளை தலையை திருப்புறார்கள். போங்க மாயிஸ், உங்களுக்கு பைத்தியமா மாயிஸ், போங்க. அவர் திரும்ப சொல்கிறார், எனக்கு பைத்தியம் இல்லை மாயிஸ், குடிச்சிருப்பீங்க, போங்க. பெருமானார் பயந்தார்கள், வகி வந்துவிடும், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றி ஆகணும், கல்லெறிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி தௌபாவில் ஈடுபடுங்க, போங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் மோந்து பார்த்தாங்க, யார சொல்ல, அவர் குடிச்சு இல்லை யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாயிஸ் இறுதியாக நீங்கள் முத்தம் கொடுத்திருப்பீங்க, போங்க. இல்லை யார சொல்லலாம், ஜினா செய்து விட்டேன் என்றார். ரசூலுல்லாஹ் இறுதியாக கேட்டாங்க, நடந்துச்சான்னு கேட்டாங்க. ஆமாண்டாங்க. கல்லிருந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அவருக்கு குழி தோண்ட படவில்லை, ஓட ஓட அடித்தார்கள். அந்த இடையிலே அவர் நின்று எனக்கு 7 ஆண்டு கத்துறார். சஹாபாக்கள் மீறி அடித்து விட்டு ஜனாசாவை வைத்து விட்டு அந்த கதையை சொன்னார். யார சொல்லலாம், ஓடுற நேரம் அவர் 7 ஆண்டு கத்தினார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நிப்பாட்ட வேண்டியதானே அப்பா, நிப்பாட்ட வேண்டியதானே அந்த நேரத்தில். இல்லை யார சொல்லலாம், முடித்து விட்டோம் என்றார்கள். ஜனாசாவை அடக்க போகிறார்கள். பின்னாடி உள்ளவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு காதுக்கு கேட்கிற விதத்தில் அது இருந்தது. இவருக்கு தேவையா ரசூலுல்லாஹ், போ சொன்னார் தானே, மானத்தை மறைத்தார்கள் தானே ரசூலுல்லாஹ், அவரே தன்னை சீரழித்துக் கொண்டாரே என்று பேசுகிற நேரம் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள். யாரை பற்றி பேசுகிறீர்கள், யாரை பற்றி பேசுகிறீர்கள், தகலல் ஜன்னா, சொர்க்கவாசி மாயிஸ் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவருடைய ஈமானுடைய பலம் தெரியுமா என்று கேட்டார்கள். 70 பேருக்கு அதிகமாக இந்த மதீனாவில் பிரித்து கொடுக்கக்கூடிய ஈமான்தார் என்றார்கள். ஜன்னா பேச வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நன்மாராயம் என்றால் என்ன? பெருமானார் வாயிலிருந்து யாருக்கு வந்தது தெரியுமா? எக்கச்சக்கமான நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீதித்துறையிலே நீதி வழங்கப்படுவதற்கு அவர்களை பிடித்து போய் அவர்களை ஆஜராக்கி அங்கே சட்டம் கேட்கப்படுகிற நேரம், பாலைவனத்தில் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த மனிதர்கள் தான் பிழை செய்த உடனே இரவு தூங்க முடியாமல் துடித்து துடித்து எழும்பி பெருமானாரை சந்தித்து, யார ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கணுமே, அசிங்கத்தோட முடியாது, ரப்பே என்னை ரப்பு மன்னிக்கணுமே, எனக்குரிய எனக்குரிய அதை நிறைவேற்றுங்கள் யார ரசூலுல்லாஹ். கல்லறிந்து கொள்வதுதான் எனக்குரிய சட்டம் என்றால் இந்த துரோகத்தை செய்த எனக்கு ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு இதை செய்யுங்கள் என்று சொன்ன மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் கேட்கவில்லை, மாயிஸ் அந்த பொம்பளையை கூப்பிடுங்க. பெருமானார் அது அவங்க தௌபா, அவங்களும் அல்லாவும் பார்க்கட்டும். 4 சாட்சி வரணும் ஒருவர் ஜினா செய்தார் என்பதற்கு நிரூபிக்க. 3 வந்தா 1 இல்லைண்டா அந்த 3 பேருக்கும் கசையடி. எங்க இஸ்லாம் சொல்லுது, அடுத்தவனை எட்டி பார்க்காத, உன்னை திருத்திக்கொள், உனக்குள் இறைவனை அல்லாஹ்வை சந்திக்க போகிற உணர்வை ஏற்படுத்திக்கொள் என்ற சித்தாந்தத்தை இந்த அளவுக்கு உலகத்தில் யாருக்கும் பதிவு செய்ய முடியாது.